ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு டால் தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நார்த் இண்டியன் ஸ்டைலில் தான் இது செஞ்சுருக்கோம். அதுக்கு ஆப்டான சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், சிக்கன் மசாலா ஃப்ரை ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரெண்டுமே 2 அடுப்பில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேனு நல்லா சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ட்டு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்தால் போதும். ஸோ இப்போ 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பச்சை வாசனை போகட்டும். ஸோ இப்போது நம்ம 1/2 கிலோ சிக்கனு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த சிக்கன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா இப்போ எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகுனதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சால்ட்டு சேர்த்து வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகா நல்லா 2ஆக கீறி அதை சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள் 1 ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த மசாலா தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ கரம் மசாலையும் காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள்லையும் காரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அதெல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியை ஒரு 2-3 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, தக்காளி ஒரு 2 ஸ்பூன் போதும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றாமையே அதை நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போது மூடி போட்டு அந்த சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோம். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கன் இதுலேயே வெந்துடும். பாருங்கள் இது ட்ரை ஆகட்டும். இதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதில் டால் தாளிக்கலாம். டாலுக்கு பாருங்கள் 1 கப்பு துவரம்பருப்பும் நான் கழுவி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நீட்டில் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன், தூள் யூஸ் பண்ணல. பாருங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது காரம் இருக்காது இந்த டால், அதுக்கு தான் நம்ம சிக்கனில் காரம் சேர்த்துருக்கோம். இப்போது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பு வேகத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா லிட்டை போட்டு 2 விசில் மட்டும் வச்சு இறக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லிட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே 2 விசில் வரட்டும். இப்போது சிக்கன் பாருங்கள், அதுக்குள்ளே சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சிக்கனுக்கு நல்லா வெந்து மசாலாலாம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக
சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, இந்த ஃப்ரை இப்படி பண்ணிங்கன்னா சிக்கன் ஃப்ரை செம்மையாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பருப்பு வெந்துடுச்சு. இப்போ அந்த பருப்பு தாளிச்சிக்கலாம். டால் தாளிச்சிட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டால் தாளிக்க பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன்ல வரைக்கும் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு எடுத்துகிட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அந்த தோலோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி விடுவோம். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2-3 வரமிளகாவையும் நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிள்ளி போடும்போது அதுலேயே வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போது இந்த டால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டால் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குக்கரில் ஊற்றிட்டு அதை அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. ரொம்பவே பிகினர், அதாவது சமைக்க இப்போ தான் கற்றுக்குறாங்க, பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி. இது சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.